வணக்கம். வழக்கறிஞர் முருகேசன், திருப்பத்தூர். வாக்களிக்கிற உரிமை என்பது இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் அனைத்து குடிமக்களுக்கும் வழங்கப்பட்ட ஒரு அடிப்படை உரிமை போன்றது. சமீபத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வாக்களிக்கிற உரிமை என்பதும் ஒரு வகையிலான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்றே சொல்லி இருக்கிறது. அந்த வகையில் வாக்களிக்கிற உரிமை என்பது நமக்கு சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுதந்திர இந்தியா காலகட்டங்களிலே 21 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் வாக்களிக்கிற உரிமை வழங்கப்பட்டிருந்தது. தற்போது அது 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் வாக்களிக்கிற உரிமையை பெறுகிறார்கள். வாக்களிக்கிற உரிமை என்பது இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறையில் நடக்கிற தேர்தலில் ஒரு வாக்காளர் தான் விரும்பிய ஒரு குடிமகனை மக்கள் பிரதிநிதியாக அனுப்புவதற்கு அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை போன்றது. ஏன்னா அதனால தான் வாக்களிக்கிற அறை என்பது யாருக்கும் தெரியாமல் ஒரு சீக்கிரசியாக யார் யாருக்கு வாக்களித்தார் என்கின்ற அந்த உண்மையை யாரும் அறிய முடியாத அளவில் இன்றளவிலும் நம்முடைய மிகப்பெரிய இந்த பாரத நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் சமீபத்திய செய்திகள் வாக்கு திருட்டு நடந்திருப்பதாகவும் அது பல்வேறு மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இப்போ எதிர்க்கட்சிகள் வைக்கிற கோரிக்கைகளில் சில ஆதாரங்களை எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் எல்லாம் வழங்கியிருப்பதாக, அதுவும் தேர்தல் ஆணையத்திலிருந்தே எடுத்து வழங்கியிருப்பதான செய்திகளையும் பார்க்கிறோம். இதற்காகவே நடக்கக்கூடிய சிறப்பு வாக்காளர் சரிபார்ப்பு முகாம்களையும் சில மத்திய அரசுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய மாநில அரசில் இருக்கக்கூடிய சில கட்சிகள், மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சிகள் கடுமையாக அதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்கிறார்கள். வாக்காளர்களை வீடுதோறும் சென்று வாக்காளர்கள் முறையாக இருக்கிறார்களா, வாக்காளர் பட்டியலில் இருப்பவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா, அவர்கள் வயோதிகம் இது வேறு இடங்களுக்கு மாறி இருக்கிறார்களா என்பதை ஆண்டுக்கு ஒரு முறை ஆய்வு செய்வதில் தவறு கிடையாது. அது தவறு கிடையாது. ஏன்னா அது செய்யறதை பற்றி இந்த சிறப்பு முகாமே தேவையில்லை என்று பொத்தாம் பொதுவாக சொல்றதை என்னை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு நேற்றிலிருந்து. இப்போ வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்கே வாடகைக்கு குடியிருந்தால் கூட இந்த வீட்டில் இருக்கிறார்கள், இந்த கதவு எண்ணில் இருக்கக்கூடிய வீட்டிலே இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களையும் நம்முடைய பட்டியலிலே எந்த ஆவணங்கள் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக சேர்த்து விடுவார்களோ என்கின்ற ஐயம் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கிறதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது. ஆகவே சிறப்பு முகாம் என்பது தேவையில்லை என்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த சிறப்பு முகாமில் சரியான விதத்தில் உண்மையான வாக்காளர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், நீண்ட நெடுநாளாக பூர்வீகமாக குடியிருப்பவர்கள், அந்த நிரந்தர குடியிருப்பில் இருப்பவர்கள், உரிய ஆவணங்களோடு இருப்பவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தினால் அது சரியான முகாமாக இருக்கும். ஆகவே வாக்களிக்கிற உரிமையை ஒருவர் உண்மையிலேயே எதிர்க்கட்சிகள் சொல்வதைப் போல திருடப்பட்டு இருக்குமேயானால் அது மிகப்பெரிய ஒரு பேராபத்தாக ஜனநாயகத்திற்கு முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து.